இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி டிஃபன் சாம்பார் செய்யறதுக்கு 1/4 டம்ளர் துவரம் பருப்பும் 1/4 டம்ளர் வறுத்த பாசி பயிரும் எடுத்திருக்கேன். இது வந்து குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வடிகட்டிட்டு குடிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஊற விட்டுறலாம். 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, 2 கேரட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த பருப்பு கூடவே சேர்த்துட்டு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதை சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரே ஒரு விசில் வச்சு இறக்கிடலாம். நெய்யில் தாளிச்சோன்னா சூப்பராக இருக்கும். விசில் இறங்கினதுக்கு அப்புறமா தாளிச்சுக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சுட்டு இந்த குக்கரை எடுத்து ஸ்டவ் மேலேயே வச்சு நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுறலாம். அந்த பருப்பு நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தாளிச்சு வச்சிருக்கிறோம்ல அதை வந்து இது கூடவே சேர்த்துட்டு கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கிளறிக்கலாம். வேணும்னா கொத்தமல்லி தழை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான சாம்பார் ரெடி.